ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாங்க. காரைக்குடி பிள்ளையார்பட்டியிலேருந்து வர்றேன். பிள்ளையார்பட்டியா? சரி. பிள்ளையார்பட்டியிலேருந்து வரேன். உங்கள் உப்பு ரசாயனக்குழுவில் இருக்கேன் நான். இருக்கீங்களா? அதில் இருக்க அந்த திருவங்க செந்தூரத்தை பார்த்தேன். சரி. அந்த முறையை திருவங்க பதக்க செந்தூரம். திருவங்க பதக்க செந்தூரத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய இது வேணும் சொல்லி நான் எழுதிக்கிறேன். சரி. திருவங்க பதக்க செந்தூரத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கங்க. அதே மாதிரி செய்யுங்க. நல்லது. நோட்டு கொண்டு வந்துருக்கீங்களா? மேலே வந்து திருவங்க பதக்க செந்தூரம் எழுதிக்கங்க. இந்த முறையை நான் வரிசையாக சொல்கிறேன், எழுதிக்கிட்டே வாங்க. நீங்கள் போய் நான் சொன்ன முறையில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் அப்படியே செய்யுங்க. செஞ்சு கொண்டு வந்து காமிங்க. ஆமாம், சந்தன கலரில் வரும், இல்லாட்டி காவி கலரில் வரும். இது வந்து நல்லா ஒரு உடற்கட்டை கொண்டு வரும். இது காயகல்ப மருந்துன்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த மருந்து பொய் என்றால் நான் வணங்கும் தெய்வமும் பொய்ன்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ணி இந்த மருந்தை சொல்கிறாரு. அப்பேற்பட்ட மருந்து இது. இது சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இதயத்தெல்லாம் நல்லா வலுப்படுத்திடும். நல்லா பார்த்துக்கணும். உடம்புல இருக்க என்னென்ன வியாதி இருக்கோ எல்லா வியாதியும் நீங்கும். அதான் இளமையோடு தோற்றுவீங்க, அந்த அளவுக்கு மாறும். அப்படிப்பட்ட மருந்து நான் சொல்கிறேன், எழுதிக்குங்க. சரி. நீங்கள் சொன்னபடி எழுதிட்டு அந்த மாதிரி செஞ்சு விடாது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரி. நீங்கள் அது மாதிரி இதில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் இதே மாதிரி செய்யுங்க. இதில் சந்தேகம் வந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போ வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா இப்படி மருந்து செய்கிறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். ஏன்னா அதனால் நீங்கள் நிச்சயம் செய்வீங்க. ஆனால் அந்த மருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் பத்தியமாக இருந்து சாப்பிடணும். அதெல்லாம் பத்தியம். ஆமாம், பத்தியமாக இருந்து சாப்பிடுங்க. நல்லா மருந்து வேலை செய்யும். சரி. சரி. போயிட்டு போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. வாங்க. சரி, முடிச்சு கொண்டு வந்து காமிக்கிறேன்.